மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. இன்று பிப்ரவரி 10ஆம் தேதி தமிழ்நாட்டு அரசியல் 3 முக்கியமான பரபரப்புகளை எதிர்கொண்டிருக்கிறது. ஒன்று, நேற்று கோவையில் நடந்த அவிநாசி அத்திக்கடவு அந்த திட்டத்தில் அதிமுகவுடைய பங்கை பாராட்டி எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி தெரிவிக்கும் அந்த கூட்டத்தில் அதிமுகவின் மிக மூத்தவரான எம்ஜிஆர் காலத்து அரசியல் புள்ளியான செங்கோட்டையன் பங்கேற்கவில்லை. அதற்கு காரணமாக அவர் இன்று காலை ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் அளித்த பேட்டி அதிமுகவுக்குள் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. இன்னொன்று, இன்று காலை 8 மணிக்கு நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் வீடு தேடி சென்று போலீசார் அவருக்கு அந்த பெரியார் பற்றிய கருத்துக்களை தெரிவித்த வழக்கு தொடர்பான விசாரணைக்கு வருமாறு சம்மன் அளித்திருக்கிறார்கள். இது ரெண்டும் இன்று காலையில் ஏற்பட்ட பரபரப்புகள். இன்று மாலை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை பிரசாந்த் கிஷோர், தேர்தல் உத்தி வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோர் சந்தித்து சுமார் 2 மணி நேரம் பேசியிருக்கிறார். இந்த 3 சம்பவங்களும் தான் இன்றைக்கு தமிழக அரசியலில் முக்கியமான பொருளாக விவாதிக்கப்படுகின்றன. இந்த ஒவ்வொன்றை பற்றியும் விரிவாக இன்றைய வீடியோவிலே காண்போம். முதலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை நிறைவேற்றியதில் அவருடைய அந்த பங்கிற்காக, அதிமுக ஆட்சி காலத்தில் அவர் எடுத்த பங்குக்காக நேற்று கோவை மாவட்டத்தில் நன்றி அறிவிப்பு பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டது. இதை அவிநாசி அத்திக்கடவு விவசாயிகள் கூட்டமைப்பு இணைந்து நடத்தியது. இந்த கூட்டத்தில் அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தால் பயன்பெறும் முக்கியமான பகுதியான கோபிச்செட்டிப்பாளையம் அந்த பகுதியின் அந்த சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதிமுகவிலே இருக்கக்கூடிய மிக மூத்த அதிமுக புள்ளியுமான செங்கோட்டையன் பங்கேற்கவில்லை. இது தொடர்பாக நேற்றே அதிமுக வட்டாரத்துக்குள் சில சலசலப்புகள் எழுந்தன. இன்று பிப்ரவரி 10ஆம் தேதி காலை செங்கோட்டையன் தனது சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த சில கிராம மக்களோடு ஈரோடு கலெக்டர் அலுவலகத்துக்கு வந்தார். அதாவது கோபிச்செட்டிப்பாளையம் நகராட்சிக்கு உட்பட்ட எல்லையிலே சில பல்வேறு ஊராட்சிகளை சேர்க்க அரசு திட்டமிட்டிருக்கிறது. அதை எதிர்த்து அந்த ஊராட்சி மக்கள் சார்பில் மனு கொடுக்க செங்கோட்டையன் அங்கே வந்தார். அதற்கு பிறகு அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போதுதான் இந்த கேள்வி கேட்கப்பட்டது, நீங்கள் ஏன் நேற்று நடந்த அந்த அவிநாசி அத்திக்கடவு அந்த கூட்டத்திலே நீங்கள் பங்கேற்கவில்லை என்று. அப்போது செங்கோட்டையன் பேசிய பேச்சு தான் அதிமுகவுக்குள் பலத்த அதிர்வுகளை இப்போது ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது செங்கோட்டையன் அதில் முக்கியமான சில விஷயங்களை பட்டியலிடுகிறார். அதாவது இந்த விழாவுக்கு 3 நாட்கள் முன்பாகத்தான் அந்த விழாவை நடத்துகிற அமைப்பினர் என்னை வந்து சந்தித்தார்கள். சந்தித்து அந்த பத்திரிகையை என்னிடம் அளித்தார்கள். அதை பார்த்தேன். அதிலே 2011ஆம் ஆண்டு அவிநாசி அத்திக்கடவு திட்டத்துக்காக முதல் கட்டமாக நிதி ஒதுக்கிய ஜெயலலிதாவின் படம் இல்லை, அவருடைய பெயர் இல்லை. அப்போது அந்த ஆட்சி காலத்தில் இந்த திட்டத்தை கண்காணித்து நிறைவேற்றக்கூடிய பொறுப்பில் இருந்த பொதுப்பணித்துறை அமைச்சர் KV ராமலிங்கம் அவருடைய பெயரோ அவருடைய இதுமோ அந்த அடையாளம் இல்லை. அந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைக்க வந்திருந்தவர்களிடம் எங்களுடைய முக்கியமான தலைவர் எம்ஜிஆர் படம் இல்லை, எங்களுடைய அம்மா படம் இல்லை, இதை வந்து நீங்கள் என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். ஆனால் நீங்கள் எங்களுடனும் ஆலோசிக்கவில்லை. நிகழ்ச்சிக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்குது, பத்திரிகையை கொண்டு என்கிட்ட கொடுக்குறீங்க, அதனால் என்னுடைய உணர்வை வெளிப்படுத்தும் வகையில் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரல என்று அவர்களிடம் சொல்லிவிட்டேன். நான் அதனால் தான் இந்த நிகழ்ச்சிக்கு செல்லவில்லை என்று வெளிப்படையாக போட்டு உடைத்திருக்கிறார். இது வந்து செங்கோட்டையன் இன்று நேற்றல்ல, 2017 எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக ஆவதற்கு முன்பு அவர் சசிகலாவால் கடுமையாக ஓரங்கட்டப்பட்டிருந்தார். 2017 எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்த பிறகு, சசிகலா சிறைக்கு சென்ற பிறகு தன்னுடைய அரசியல் ஸ்தானத்தை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும், அதற்கு கொங்கு மண்டலத்தை சேர்ந்த செங்கோட்டையன் போன்ற முக்கியமானவர்களை நாம் பகைத்து கொள்ள வேண்டாம் என்ற அடிப்படையில் தான் அப்போது செங்கோட்டையனை எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அமைச்சரவையில் அமைச்சராக்கினார். இருந்தாலும் செங்கோட்டையனுக்கு பழைய செல்வாக்கு இல்லை என்பது வெளிப்படையாகவே எல்லோருக்கும் தெரிந்தது. கடந்த ஜனவரி மாதம் எம்ஜிஆருடைய பிறந்தநாள் விழாவை ஒட்டி கடலூரில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதிமுக சார்பில் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றது. அந்த வகையில் கடலூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் செங்கோட்டையன் பேசினார். அப்போதே அவர் ஒரு சில விஷயங்களை வெளிப்படையாக போட்டு உடைத்தார். ஆனால் அது பலருடைய கவனத்துக்கும் வரவில்லை என்று சொல்கிறார்கள்.
அதாவது திமுக ஆட்சியில் நாங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது நான்லாம் முன்வரிசையில் அமர்ந்திருப்பேன். அப்போது அமைச்சர்கள் என்ன சொன்னாலும் உடனடியாக எழுந்து பதில் சொல்வோம். ஒரு அமைச்சர் வந்து அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள் டூப்பு, திமுக ஆட்சியில் போடப்படும் திட்டங்கள் தான் டாப் என்று சொன்னார். நான் உடனே எழுந்து பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் என்று சொன்னேன். அப்போதைய சபாநாயகர் எதுக்காக பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் என்று கேட்டார். அதிமுக ஆட்சியில் போடப்படுகிற திட்டங்கள் டூப் என்று ஆளுங்கட்சியினர் இங்கே சொல்கிறார்கள். வரக்கூடிய தேர்தலில் மக்கள் உங்களுக்கு வைப்பார்கள் ஆப் என்று நான் கூறினேன். இதுபோன்று உடனுக்குடன் ஆக்டிவாக சட்டமன்றம் இன்று செயல்படவில்லை. அதை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி தான் கவனிக்க வேண்டும் என்று வெளிப்படையாக கடந்த ஜனவரி மாதமே எடப்பாடி மீதான தன்னுடைய அதிருப்தியை மிக லேசாக நகைச்சுவை உணர்வோடு செங்கோட்டையன் வெளிப்படுத்தினார். ஆனால் இந்த அவிநாசி அத்திக்கடவு திட்டத்திலே அந்த நன்றியறிவிப்பு கூட்டம் மூலமாக தன்னுடைய நீண்ட நாள் அதிருப்தியை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வடிகாலாக இதை பயன்படுத்தி கொண்டார் செங்கோட்டையன் என்று சொல்கிறார்கள். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த அழைப்பிதழை நீங்கள் பாருங்கள் என்று சொல்கிறார்கள். அதிலே அதாவது இந்த விழாவின் அழைப்பிதழில் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுக்கு சிறப்பு செய்தல் என்று ஆரம்பித்து அடுத்ததாக மாண்புமிகு தொண்டாமுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் எதிர்க்கட்சி கொறடா எஸ்பி வேலுமணி என்று அவர் பெயரை போட்டுவிட்டு அடுத்ததாக நான் மாண்புமிகு கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையன் என்று வேலுமணிக்கு அடுத்ததாக செங்கோட்டையனின் பெயர் இடம்பெற்றிருந்திருக்கிறது. இதை பற்றி செங்கோட்டையன் விசாரித்திருக்கிறார். என்ன இது அதிமுக கட்சி நிகழ்ச்சியா என்று கேட்டிருக்கிறார். இல்லைங்க, இது விவசாயிகள் அமைப்பு எடப்பாடியாருக்கு நன்றி சொல்ல நடத்துகிற கூட்டம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதிமுகவுடைய கட்சி நிகழ்ச்சி என்றால் இந்த ஆர்டர் ரைட்டு, எஸ்பி வேலுமணிக்கு அப்புறம் தான் நான் இருப்பேன் ரைட்டு. ஆனால் இது அதிமுகவுடைய விழா இல்லை என்று நீங்களே சொல்கிறீர்கள், ஒரு அமைப்பு நடத்துகிற விழா என்கிறீர்கள். அப்படிப்பட்ட இந்த நிலையில் அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை பற்றி பல்வேறு ஆண்டுகளாக பேசி மக்களிடத்தில் அதிமுகவுக்காக பிரச்சாரம் செய்து இன்னொரு புறம் அந்த திட்டத்தால் பயன்பெறும் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியை சேர்ந்த என்னை முன்னிலைப்படுத்தாமல் அந்த திட்டத்துக்கு அப்பால் இருக்கிற வேலுமணியை ஏன் இதை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கேள்வியையும் செங்கோட்டையன் விழா ஏற்பாட்டாளர்களிடம் கேட்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அவர்கள் அதற்கு உரிய பதில் அளிக்கவில்லை என்றும் ஈரோடு அதிமுக வட்டாரத்தில் கூறுகிறார்கள். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சில மாதங்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமியுடைய இல்லத்தில் முக்கியமான 6 சீனியர்கள் போய் சேர்ந்து கூட்டணி விஷயத்தில் சில கருத்துக்களை அழுத்தம் திருத்தமாக எடுத்துரைத்தார்கள் என்று மூத்த பத்திரிகையாளர் SP லட்சுமணன் ஒரு கருத்தை வெளியிட்டார். அப்போது அது பெரிய அதிர்வை உண்டாக்கியது. ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு அவர் அந்த கருத்தை வெளியிட்டிருந்தார். அப்போது அது அரசியல் வட்டாரத்தில் பெரிய அதிர்வை உண்டாக்கியது. அப்போது SP வேலுமணி இதெல்லாம் சும்மா அப்படிலாம் எதுவும் இல்லை என்று மறுத்தார். இந்த நிலையில் அப்போதிலிருந்தே இருக்கிற ஒரு அதிருப்தி தான் இப்போது செங்கோட்டையின் மூலமாக வெளிப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதாவது விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைப்பது அது சம்பந்தமாக எடப்பாடி தரப்பு விஜய் தரப்போடு சில பேச்சுவார்த்தைகளை மறைமுகமாக நடத்தி வருகிறது. இந்த நிலையில் அப்படிப்பட்ட அந்த அதிகாரப்பூர்வமற்ற அந்த பூர்வாங்க பேச்சுவார்த்தையில் எடப்பாடி தரப்பிலிருந்து ஒரு சில வாக்குறுதிகள் விஜய் தரப்புக்கு அளிக்கப்பட்டிருப்பதாக இந்த அதிமுக சீனியர்கள் மத்தியிலே ஒரு கருத்து கடந்த ஓரிரு வாரங்களாக உலா வருகிறது. அதில் முக்கியமான விஷயம் என்னவென்று கேட்டால், எடப்பாடி தரப்பிலிருந்து விஜய்க்கு சொல்லப்பட்ட ஒரு ஆசை வார்த்தை, ஏங்க எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை 1970களில் இங்கே ஏற்படுத்தினார். அதே போல் நீங்களும் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, அதனால் உங்களுக்கும் அது போல் வெற்றி வரும். இன்னும் சொல்ல போனால் எடப்பாடியாருக்கு அடுத்து அதிமுகவை வழிநடத்துவது யார் என்பதில் ஒரு பெரிய ஒரு கேள்வி ஏற்படும். அந்த சூழ்நிலையில் அதிமுகவே உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் நீங்கள் அதிமுகவுக்கு வர்றது தான் ஒரு இயற்கையான அலைன்ஸாக இருக்கும் என்று எடப்பாடி தரப்பில் சில ஆசை வார்த்தைகள் காட்டப்பட்டன என்று இந்த சீனியர்கள் மத்தியில் ஒரு பேச்சு எழுந்திருக்கிறது. அப்போது இது செங்கோட்டையன் காதுகளுக்கும் செங்கோட்டையன் தனக்கு நெருக்கமானவர்களிடம், ஏங்க கூட்டணி அமைக்கிறோம்னா என்னென்னவோ ஆசை வார்த்தைகள் காட்டலாம், அதற்காக சொந்த கட்சியை விட்டு கொடுத்து இப்படி ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துவது நியாயமாக இருக்குமா? இப்படி எடப்பாடி தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருந்தால் அது அதிமுகவுக்கே ஒரு மோசமான நிலையை உண்டாக்கக்கூடிய வாக்குறுதியாக இருக்காதா என்றெல்லாம் செங்கோட்டையன் கேட்டதாகவும், இது பற்றியெல்லாம் அதாவது இந்த சீனியர்களின் அதிருப்திகள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு அவருடைய கவனத்துக்கு எடுத்து செல்லப்பட்ட போது, செங்கோட்டையன் தானே, அவருக்கு கோபியை தவிர வேற எங்கே செல்வாக்கு இருக்குது என்று எடப்பாடி அதற்கு பதில் சொன்னதாகவும் கடந்த 2-3 வாரங்களாக அதிமுகவுக்குள் ஒரு விவாதங்கள் இருந்து வந்தன. இப்படிப்பட்ட இந்த நிலையில்தான், இந்த பின்னணியில்தான் தனது
நீண்ட வருட மனப்புழுக்கத்தை, அதாவது 2017 எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது கட்சியின் மிக சீனியரான செங்கோட்டையன் அவருடைய அமைச்சரவையில் அவருக்கு கீழே சட்டமன்றத்தில் அவர் வரும்போது எழுந்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே பணியாற்ற வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார். அந்த அதிருப்திகள், எடப்பாடி இப்போது கட்சியை நடத்தும் விதம், வேலுமணிக்கு அவர் கொடுக்கிற அதீத முக்கியத்துவம், வேலுமணியால் எடப்பாடிக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளை அறிந்தோ அறியாமலோ அவர் இவ்வளவு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்ற விவாதங்கள், இதெல்லாம் சேர்த்துதான் செங்கோட்டையன் இன்று வெடித்திருக்கிறார். அவருடைய பாணியிலேயே ஒரு வெடியை கூட ஒரு பூ பூப்பதைப் போல மென்மையாக வெடித்திருக்கிறார். இதே நிலை அடுத்தடுத்த சீனியர்கள் வாயிலிருந்தும் விரைவில் வெளிவரக்கூடும் என்று அதிமுக வட்டாரத்திலே மிகுந்த ஆதங்கத்தோடும் வேதனையோடும் சொல்கிறார்கள். இதுதான் அதிமுக தரப்பில் இருக்கிற செய்தி. அடுத்ததாக நாம் தமிழர் கட்சித் தலைவர் சீமானுக்கு இன்று காலை 7:45 மணிக்கு அவரது வீட்டுக்கு சென்று போலீசார் 8 மணிக்கு அவரிடம் பெரியார் குறித்த அவதூறாக பேசியதற்கு எதிராக அவர் மீது தொடரப்பட்ட வழக்கின் விசாரணைக்கு வருமாறு ஒரு சம்மனை கொடுத்திருக்கிறார்கள். நாம் தொடர்ந்து இந்த விஷயத்திலே மின்னம்பலம் நேயர்களுக்கு அப்டேட்டுகளை அளித்து கொண்டே வருகிறோம். அதாவது சீமான் எப்போது கைது செய்யப்படுவார் என்ற கேள்வி பெரியாரிய அமைப்புகளிடம் மட்டுமல்ல, திமுகவினரிடம் கூட தொடர்ந்து இருந்து வருகிறது. அவர் ஜனவரி 7ஆம் தேதி வாக்கில் வடலூரிலே செய்தியாளர் சந்திப்பில் பெரியாரை பற்றி முதலில் சொன்னார். அதன் பிறகு தொடர்ந்து பெரியாருக்கு எதிரான கருத்துக்களை சீமான் பேசி வருகிறார். இந்த நிலையில் அவர் மீது தமிழ்நாடு முழுவதும் சுமார் 70க்கும் மேற்பட்ட காவல் நிலையங்களில் புகார்கள் கொடுக்கப்பட்டன. அந்த அடிப்படையில் சீமான் மீது வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டன. இந்த நிலையில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்துவிட்டது. அந்த இடைத்தேர்தல் களத்தில் அதிமுக உள்ளிட்ட முக்கியமான கட்சிகள் எதுவும் பங்கேற்காத நிலையில் திமுகவுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி தான் களத்திலே நின்றது. இந்த நிலையில் சீமானை கைது செய்தால் அது சீமானுக்கு அரசியல் ஆதாயமாக போய்விடும். இந்த கைது நடவடிக்கை காரணமாக சீமானுக்கு ஓரிரு ஆயிரங்கள் ஓட்டுகள் கூட அதிகமாக வந்துவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இப்போது வேண்டாம் என்று அப்போது அந்த திட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. ஆனால் சீமான் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக காவல்துறை வட்டாரத்தில் ஆலோசனைகள் தொடர்ந்து நடந்தபடியே இருந்தன. இந்த நிலையில்தான் நாம் ஓரிரு நாட்களுக்கு முன்பு டிஜிட்டல் திணையிலே போலீஸின் கண்காணிப்பு வளையத்தில் சீமான் இருக்கிறார் என்ற தகவலை பதிவு செய்திருந்தோம். அதாவது பிப்ரவரி 3ஆம் தேதி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பிரச்சாரம் முடிந்த பிறகு மறுநாள் 4ஆம் தேதி சீமான் சென்னை வந்துவிட்டார். அவருடைய மூமெண்ட்டுகளை போலீசார் கண்காணிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஏனென்றால் ஒருவரை கைது செய்வதற்கு இல்லை அவர் மீது போலீஸ் சட்ட நடவடிக்கைகளை ஏவுவதற்கு முன்பாக அவர் எங்கே போகிறார், எங்கே வருகிறார், யாரோடு தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்கிறார் என்பதையெல்லாம் ஒரு கண்காணிக்கும் ஒரு நடைமுறை போலீஸில் இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம். அந்த அடிப்படையில் போலீசார் சீமானை கண்காணிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று நாம் அந்த டிஜிட்டல் திணையிலே விளக்கமாக தெரிவித்திருந்தோம். இந்த நிலையில்தான் இன்று காலை 7:45 மணிக்கு நெய்வேலி டவுன்ஷிப் இன்ஸ்பெக்டர் சுதாகர் அவர் சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய சீமானுடைய வீட்டுக்கு சென்றிருக்கிறார். அதாவது வடலூர் காவல் நிலையத்தில் சீமான் மீது கடலூர் மாவட்ட திராவிடர் கழக செயலாளர் தண்டபாணி ஒரு புகார் கொடுத்திருந்தார். பெரியார் பற்றி அவதூறாக சீமான் பேசுகிறார், அதற்கு ஆதாரத்தை காட்ட சொன்னால் காட்ட மறுக்கிறார். எனவே அவர் இரு பிரிவினருக்கு இடையிலே பகையை ஏற்படுத்தும் வகையில் தொடர்ந்து அமைதியை குலைக்கும் வகையில் பேசி வருகிறார் என்று அவர் அந்த புகாரிலே சொல்லியிருந்தார். அந்த அடிப்படையில் சட்டப்பிரிவு 192, 353 ஆகிய பிரிவுகளில் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கின் குற்ற எண் 8/2025. அந்த வழக்கின் அடிப்படையில் வருகிற பிப்ரவரி 14ஆம் தேதி சீமானை வடலூர் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்பதுதான் அந்த சம்மனிலே இருக்கக்கூடிய விஷயம். வடலூர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் உதயகுமார் தான் இந்த சம்மனை எடுத்து வர வேண்டும் ஆக்சுவலாக. ஆனால் பிப்ரவரி 11ஆம் தேதி வடலூரை மையமாக வைத்து தைப்பூசம் மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருக்கும், மிகப்பெரிய ஆன்மீக நிகழ்வு என்பதால் அது தொடர்பான பாதுகாப்பு ஏற்பாடுகளில் அவர் இருந்ததால் அவருக்கு பதிலாக நெய்வேலி போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுதாகர் அந்த சம்மனை எடுத்துக்கொண்டு சீமான் வீட்டுக்கு சென்றிருக்கிறார். சீமான் வீட்டுக்கு சென்று அவர் வீட்டில் இருந்தவர்களிடம் இதுபோல் நான் இன்னார் வந்திருக்கேன், நெய்வேலி டவுன்ஷிப் இன்ஸ்பெக்டர் சுதாகர் வந்திருக்கேன், சீமான் சார்ட்ட சம்மனை கொடுக்கணும், அவர் இருக்காரா, அவர் வர சொல்லுங்கள்
என்று சொல்லியிருக்கிறார். போலீசார் கடந்த 4 நாட்களாகவே சீமானை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வந்தார்கள். இந்த நிலையில் இன்று காலை 8 மணி வாக்கில் அவர் திருச்சி செல்ல இருக்கிறார் என்ற தகவல் அறிந்துதான் ஒரு 7:45 மணிக்கே இன்ஸ்பெக்டர் அவர் வீட்டுக்கு சென்று விட்டார். சீமான் ஒரு 10 நிமிட காத்திருப்புக்கு பிறகு வீட்டுக்கு வெளியே வந்திருக்கிறார். அப்போது இன்ஸ்பெக்டர் சுதாகர், சார் இந்த வழக்குக்காக உங்களுக்கு இந்த சம்மன் கொடுத்துருக்காங்க, இதை வாங்கிட்டு ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க என்று கேட்டிருக்கிறார். அப்போது சீமான், நான் என்ன கொலையா பண்ணிட்டேன், என்ன வழக்கு இது, எதுக்கு இந்த சம்மன் என்று கேட்டிருக்கிறார். அப்போது இந்த வழக்கு தொடர்பான விவரங்களை இன்ஸ்பெக்டர் விளக்கியிருக்கிறார். அப்போது சீமான், இந்த வழக்குகள்லாம் கூப்பிட்டு வச்சு விசாரிக்க போகிறீங்களா, இதுக்காக சம்மனா, நான்லாம் வரமாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போது சார் இது சட்ட ரீதியான ஒரு ப்ராசஸ் தான், உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு, அது தொடர்பாக உங்களிடம் விசாரணை நடத்துவதற்காக போலீஸார் கண்ணியமாக உங்களை கூப்பிடுறாங்க, இது நீங்கள் கையெழுத்து போட்டுவிட்டு உங்கள் வழக்கறிஞர்கள் கூட நீங்கள் அனுப்பலாம், மற்றபடி இந்த சம்மனை நீங்கள் சட்ட ரீதியாக நீதிமன்றத்திலும் சென்று எதிர்கொள்ளலாம், ஆனால் இதை வாங்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை, அதனால் வாங்கிக்கோங்க என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் தொடர்ந்து சீமான் இந்த சம்மனை நான் வாங்க மாட்டேன் என்று மறுத்திருக்கிறார். அப்போது வேறு வழி தெரியாமல் இன்ஸ்பெக்டர் சுதாகர் தன்னுடைய உயரதிகாரியான டிஎஸ்பி சஃபியுல்லாவுக்கு ஃபோன் போட்டு அவரிடம் பேசியிருக்கிறார். நான் சீமான் சார் வீட்டில் தான் இருக்கேன், சீமான் சார் சம்மனை வாங்க மாட்டேங்கிறாரு என்று சொல்ல, சரி ஃபோன் அவர்கிட்ட கொடுங்க என்று டிஎஸ்பி சஃபியுல்லா கூற தனது ஃபோனை சீமானிடம் கொடுத்திருக்கிறார் இன்ஸ்பெக்டர் சுதாகர். அதன் பிறகு டிஎஸ்பி சஃபியுல்லா அவர் சீமானிடம் பேசியிருக்கிறார். ஒரு 3 நிமிடம் அவரிடம் பேசியிருக்கிறார். சம்மன் எதற்காக, இந்த சம்மனை ஏற்றுக்கொண்டால் என்ன நடக்கும், ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன நடக்கும் என்பது பற்றியெல்லாம் அவர் சில விஷயங்களை சீமானிடம் சொல்லியிருக்கிறார். அதற்கு பிறகு சீமான் சிரித்த முகத்தோடு அந்த சம்மனை பெற்றுக்கொண்டு அதற்கான ஒப்பத்தையும் போலீசிடம் அளித்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அதற்கு பிறகுதான் சீமான் திருச்சிக்கு கிளம்பி சென்றார். அங்கே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பற்றிய தனது கருத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். இதுதான் சீமானுக்கு அனுப்பப்பட்ட சம்மன் விவகாரத்தில் நடந்த விஷயம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், சீமான் அந்த சம்மன் படி வடலூர் காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டிய தேதி பிப்ரவரி 14 அன்று வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு ஆஜரானால் எப்படி திமுக அமைச்சர்களை மத்திய அரசின் அமலாக்கத்துறை எப்படி விசாரணைக்கு அழைத்து நீண்ட நேரம் விசாரணை நடத்தி அதன் அடிப்படையில் கைது செய்ய ஒரு முயற்சி நடக்கிறதோ, அதே போல் உங்களையும் அடுத்து சனி ஞாயிறு 2 நாட்கள் நீதிமன்ற விடுமுறை என்பதால் உங்களையும் அந்த வகையிலே அந்த ஒரு பாணியிலே உங்களை அரசு செய்யக்கூடும் என்று சீமானுக்கு நாம் தமிழர் கட்சியிலேயே சிலர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் இந்த சம்மனை எதிர்கொள்வது பற்றி சீமான் தனது வக்கீல்களோடு ஆலோசனையை ஆரம்பித்து விட்டார் என்று சொல்கிறார்கள். அதே நேரம் போலீஸ் தரப்பில் அடுத்தடுத்த நெருக்கடிகளை உண்டு பண்ணுவதற்காக சீமானுக்கு மேலும் சில சம்மன்களை அளிக்கவும் திட்டங்கள் இருக்கிறது, அது தொடர்பான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன என்றும் காவல்துறை வட்டாரங்களிலே கூறுகிறார்கள். சீமான் பிப்ரவரி 14ஆம் தேதி வடலூர் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராவாரா அல்லது இதை சம்மனை எதிர்த்து நீதிமன்றம் செல்வாரா என்பதில்தான் அவர் கைது செய்யப்படுவாரா என்ற கேள்விக்கான பதில் இருக்கிறது. இதுதான் சீமான் விஷயத்தில் இன்றைய அப்டேட். 3வது பரபரப்பு, இன்று பிற்பகல் சென்னை நீலாங்கரையில் இருக்கும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வீட்டில் தேர்தல் உத்தி வகுப்பாளரான திரு பிரசாந்த் கிஷோர் சந்தித்து சுமார் 2 மணி நேரம் பேசியிருக்கிறார். அவரோடு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை சந்தித்து சமீபத்தில் அக்கட்சியில் இணைந்த விசிகாவிலிருந்து அக்கட்சியில் இணைந்த ஆதவ் அர்ஜுனாவும் அந்த சந்திப்பில் இருந்திருக்கிறார். விஜயின் அரசியல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி, தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் உள்ளிட்டோரும் அந்த சந்திப்பிலே இருந்திருக்கிறார்கள். இவர்களெல்லாம் ஒரு 1.5 மணி நேரம் இவர்கள் இருக்கும்போது ஆலோசனை நடத்திய இந்த நிலையில் இந்த ஆலோசனையின் கடைசி நிமிடங்களில் விஜய், பிரசாந்த் கிஷோர், ஆதவ் அர்ஜுனா 3 மட்டுமே இருந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். நாம் ஏற்கனவே டிஜிட்டல் திணையிலே இது பற்றி விரிவாக சொல்லியிருந்தோம். அதாவது பாட்னா டு பட்டினப்பாக்கம் ஆதவ் அர்ஜுனாவின் ஆட்டத்தை மாற்றிய பிரசாந்த் கிஷோர் என்ற தலைப்பிலே நாம் டிஜிட்டல் திணையிலே விரிவாக விவாதித்திருந்தோம். அதாவது அதிமுகவிலே சேர திட்டமிட்டிருந்த ஆதவ் அர்ஜுனா திடீரென எப்படி விஜய் கட்சிக்கு வந்தார்? அவர் ஜனவரி 16ஆம் தேதி பீகார் சென்று பாட்னாவிலே பிரசாந்த் கிஷோரை சந்தித்தார். அப்போது அதிமுகவுக்கு தேர்தல் உத்தி வகுப்பு பணிகள் ஆற்ற வேண்டும் என்ற விருப்பத்தை அவரிடம் தெரிவித்தார். அப்போது பிரசாந்த் கிஷோர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு சில ஆலோசனைகளை அளித்தார். அதாவது நாம் வேலை பார்க்கிற கட்சி கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்க வேண்டும், அதில்தான் நம்முடைய வெற்றியும் அதில் தான் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இப்போது தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது, அதற்கு
எதிர்ப்பாக வலிமையான கூட்டணி அமைய வேண்டும். அப்படி அமைய வேண்டுமென்றால் அதிமுக, விஜய் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் இணைய வேண்டும். அந்த ஒரு வலுவான கூட்டணி ஏற்பட்டால்தான் நாம் செய்கிற வேலையும் அது உரிய பலனை அளிக்கும் என்ற நிலையில் சில ஆலோசனைகளை பிரசாந்த் கிஷோர் ஆதவர்ஜுனாவுக்கு அளித்தார். அதன் பிறகுதான் அவர் சென்னை பட்டினப்பாக்கம் வந்து ஆதவர்ஜுனா விஜயை சந்தித்தார். அதன் பிறகு கட்சியிலும் சேர்ந்தார். இந்த நிலையில் இன்றைய இந்த 2 மணி நேர ஆலோசனையில் ஆதவர்ஜுனா, விஜய், பிரசாந்த் கிஷோர் மூவரும் ஆலோசித்த அந்த முக்கிய ஆலோசனையில் பிரசாந்த் கிஷோர் விஜய்க்கு ஒரே ஒரு முக்கியமான அட்வைஸை சொல்லியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அதாவது அதிமுகவுடனோ அல்லது வேறு கட்சியுடனோ கூட்டணி இருக்கா இல்லையா என்று நீங்கள் விரைவில் அடுத்தடுத்த நாட்களில் உங்களிடம் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் கேள்விகள் கேட்பார்கள். அப்படி பத்திரிகையாளர்கள் கேட்கவில்லை என்றாலும் திமுக அந்த கேள்வியை கேட்க வைப்பார்கள். அந்த நிலையில் நீங்கள் இப்போதே அது பற்றி உங்கள் உள்ளங்கையை ஓப்பன் செய்து விடாதீர்கள். நீங்கள் அதிலே இப்போது அது பற்றி எந்த கருத்தையும் வெளிப்படுத்தாதீர்கள் என்ற ஒரு முக்கியமான அறிவுரையை பிரசாந்த் கிஷோர் விஜய்க்கு இன்று சொல்லியிருக்கிறார் என்று தெரிவிக்கிறார்கள். இந்த சந்திப்பு முடிந்த பிறகு பிரசாந்த் கிஷோர் ஆதவர்ஜுனா வீட்டுக்கு தான் சென்றிருக்கிறார். இன்று இரவு அவர் ஆதவர்ஜுனா வீட்டில்தான் தங்குகிறார். நாளை காலை திருப்பதி புறப்பட்டு அவர் செல்கிறார். இந்த நிலையில் இன்று இரவு பிரசாந்த் கிஷோரும் ஆதவர்ஜுனாவும் தமிழக வெற்றிக் கழகம், அதிமுக உள்ளிட்ட இந்த கட்சிகள் கூட்டணி அமைப்பது பற்றிய முக்கியமான ஆலோசனைகளை விவாதிப்பார்கள் என்று ஆதவர்ஜுனா வட்டாரத்திலும் தமிழக வெற்றிக் கழக வட்டாரத்திலும் கூறுகிறார்கள். இதுதான் இன்றைய தமிழ்நாட்டு அரசியலின் முக்கியமான அப்டேட்டுகள். அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.